மற்றும் அருட்தந்தை ஜேம்ஸ் ஸ்டாலின் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, குடும்பமாக வாருங்கள், இறையாசிரை பெற்றுச் செல்லுங்கள். இதையின் நினைவாய் செய்ய மாட்டாயா? மற்றவங்களே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆமா, இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏசி டோரை க்ளோஸ் பண்ணீங்க. ஏசி டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே. இல்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான்கு வந்த பஸ் இது நம்பர் AB C. சொல்லுங்க, நீ வந்து டிரைவர் இறையேசுவை உங்களை ஆராதித்தபடி நன்றி கூறுகின்றோம். உமது பாரமான சிலுவையால் எம்மை மீட்டுக் கொண்டீர். சீமோன் பேசுகிறார். வானத்து மழையை நம்பி விவசாயம் செய்து வாரிசுகளை வளர்த்தெடுப்பதற்காக வயல்வெளிகளில் அறுவடை செய்து வாழும் ஊரைச் சேர்ந்த சீமோன் பேசுகிறேன். அன்றொரு நாள் வயலுக்கு சென்று வீடு திரும்புகிறேன். வீதியில் கண்டேன் இயேசுவை. உடலெங்கும் இரத்தம் சொட்ட, காலிரண்டு நிலை தடுமாற, தள்ளாடி தளர் நடை போட்டு சிலுவை சுமந்து சென்றது ஒரு செம்மறி. கூட்டத்தில் 1000 பேர் நின்று வேடிக்கை பார்த்திருந்து தோளோடு தோள் கொடுத்து இயேசுவின் பாரம் சுமக்க அழைப்பு வந்தது ஏனோ என்னிடம். அன்று இயேசுவின் சிலுவையை சில 100 அடிகள் மட்டுமே சுமந்த என்னை இன்று வரலாறு வாழ்த்துகிறது, வானுலகம் போற்றுகிறது. சக மனிதனுக்கு ஒரு தேவை என்றால் மடை திறந்த வெள்ளம் போல் தேடிச் சென்று உதவுவது தானே மனிதம். நீங்கள் எப்படி? அண்டை வீட்டில் தீப்பிடிக்கும் வேளையில் அணைக்கட்டும் சென்று ஆறுதல் சொல்வோம் என்று அமைதி காக்கும் கூட்டமா நீங்கள்? துயரம் வந்தால் தூரப்போகும் உறவுகளாக இல்லாமல் நெருங்கிச் செல்லும் நெஞ்சங்களாக மாறுங்கள். தவித்து வருவோருக்கு தண்ணீர் பந்தலாய், களைத்து வருவோருக்கு ஆலமர நிழலாய் வாழுங்கள். உண்மை உறவுகள் உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். நன்றாள். துன்ப வேளையில் எங்கள் ஆறுதலே நிறைவா, பார இதயத்தோடு வருபவர்களுக்கு பரிவோடு செவிமடுத்து, ஆபத்தில் இருப்பவர்களுக்கு உதவித்தரம் நீட்டி துணை நிற்கும் உயர்ந்த உள்ளத்தை எங்களுக்கு தந்தருள். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இரண்டு நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள்
இறைவனது இரக்கத்தினால் நிறைவாழ்வு அடைவார்களாக. நீலையாய் பதிந்ததே உம்மதம், அன்பின் வீணையாய் மாறி சீரத்துணியில். நீலையாய் பதிந்ததே உம்மதம், என் ஆறாம் நிலை. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தீர்ந்து அணைய போகும் விளக்கை போல காட்சி தரும் இயேசுவை பார்த்து உள்ளம் உடைந்து அழுத எருசலேம் பெண்களின் ஒருத்தி நான். பெண்களின் குரல் எந்த காலத்தில் செவி கொடுத்து கேட்கப்பட்டிருக்கிறது? அனைத்தவனையே வதைக்கின்ற உலகமண்டலமாகிறது. இதில் பலவீனமான படைப்புகளாக பச்சைப்படுத்தப்பட்டிருக்கும் எங்கள் குரல் எடுக்கணுமா? கண்களுக்கு முன்னால் கடவுளே காயப்படும்போது கண்ணீர் விடாமல் இருக்க முடியுமா? இருந்தாலும் கதறி அழுத எங்களை பாருங்கள். எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று புரிந்தார் இயேசு. அதன் அர்த்தம் என்ன என்று அன்று எனக்கு புரியவில்லை. ஆனால் இன்று தொலைக்காட்சி பெட்டிக்குள் வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கும் பெண்களை, காட்சி ஊடகங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் குழந்தைகள், இச்சைகளுக்காக பெண்மையையும் குழந்தைகளையும் கொச்சைப்படுத்தும் ஆண்களையும், பெண்களுக்குமே சம உரிமையும் இடஒதுக்கீடும் வழங்க ஆண்டாண்டுகாலமாக பரிசீலனை செய்து கொண்டே இருக்கும் அரசுகளை எதிர்த்தால் இயேசு அப்படி சொல்லியிருப்பாரோ? சமுதாய வளர்ச்சியின் அடித்தளம் குடும்பம் என்றால் குடும்ப வளர்ச்சியின் ஆணிவே பெண்கள். பெண்களை, குழந்தைகளை மதிக்கும் சமுதாயத்தை உருவாக்கும் உங்கள் மனித சமூகம் எழுச்சி சமத்துவத்தின் நாயகனே இறைவா. இறைவனின் படைப்பில் ஆண் பெண்ணும் சமம் என்கிற ஆழமான உண்மையை நாங்கள் உணர்ந்து என்னாலும் மதித்து வாழ உணர்வு ஆகும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனது இரக்கத்தினால் நிறைவாழ்வு அடைவார்களாக.
வேளை இயேசு 3ஆம் முறை எழுதியிருக்கிறார். இறை இயேசுவே, உம்மை நான் சாப்பிடல அன்னைக்கு. டான்ஸ்